அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் டே ஒன்னோட முடிவில் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் எவ்வளோ தூரம் ஃபில் ஆகிருக்கு, மீதி எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டே 1 டேட் வந்து பார்த்துக்கோங்க 24/2/2025. ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 108 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, மீதி 233 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 45 ஃபில் ஆகிருக்கு, மீதி 56 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே ஃபில் ஆகலை. அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் விமனில் ஒரு 60 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, 79 இருக்குது. விமன் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டர்னில் 18 ஃபில் ஆகிருக்கு, மீதி 20 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அப்படி தான் இருக்குது. பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 48 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, மீதி 243 வேகன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 7 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, மீதி 68 இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சிலாம் பிசியில் அப்படியே இருக்குது. பிசி விமனில் வந்து பார்த்திங்கன்னா 20 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, 96 இருக்குது. பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 5 ஃபில் ஆகிருக்கு, மீதி 26 இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சிலாம் அப்படியே தான் இருக்குது. அடுத்து எம்பிசி ஜென்ரல் பாருங்கள், 34 ஃபில் ஆகிருக்கு, 184 இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15 ஃபில் ஆகிருக்கு, 56 அப்படியே இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சிலாம் அப்படியே தான் இருக்குது எம்பிசிலையும். எம்பிசி விமனில் ஒரு 19 ஃபில் ஆகிருக்கு, மீதி 77 இருக்குது. எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 3 ஃபில் ஆகிருக்கு, 17 இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரிலாம் எம்பிசியில் அப்படியே தான் இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபில் ஆகலைங்க, அப்படியே இருக்குங்க. எஸ்சிஏலையும் பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபில் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அடுத்து எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, 239 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 ஃபில் ஆகிருக்கு, 49 இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அப்படியே தான் இருக்குது எஸ்சியில். எஸ்சி விமனில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, மீதி 64 இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரிலாம் எஸ்சியில் அப்படியே தான் இருக்குது. எஸ்டியில் இன்னும் எதுவும் ஃபில் ஆகலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2407 வேகன்சியில் 389 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, 2018 இருக்குது இன்னும். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய சில டைப்பிஸ்ட் போஸ்ட் கோடெலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில போஸ்ட் கோடெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சியும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வேக்கன்சி போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த வேக்கன்சியும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். டைப்பிஸ்ட்டுக்கான டாப் டிபார்ட்மெண்ட் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா. அதன்படி தான் இப்போ இந்த டே 1 வந்து ஃபில் ஆகிருக்குங்க, ஓகேங்களா. நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம், அந்த ஆர்டர் படி தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு வீடியோ போய் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு எந்த டே வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரிக்கும் ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம், அந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அதாவது எவ்வளோ கம்யூனல் கேட்டகரிக்கு எந்த டே வரைக்கும் ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அதை விட அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த வீடியோவில் இருக்குது, அதையும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா. அதில் ஒரு டே வந்து எக்ஸ்ட்ரா கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. அந்த ஒரு டே எக்ஸ்ட்ரா இல்லை, அது தெரியாமல் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணது, வேணும்னு அது பண்ணல, ஓகேங்களா. தெரியாமல் நடந்தது, ஓகேங்களா. ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதாவது எத்தனை நாள் கவுன்சில் நடக்குது அப்படின்றத கணக்குப்படி பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் அதிகமாக கவுன்சில் நடக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. அது தெரியாமல் நடந்தது தான், ஓகேங்களா. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்லேயே வந்து எந்தெந்த கம்யூனல் கேட்டகரிக்கு எந்தெந்த டேயில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. அதன்படியும் நடந்துகிட்ருக்கு கவுன்சிலிங். இப்போ ஃபஸ்ட்டு டேயில் நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் சொன்னோமோ, இதெல்லாம் வந்து ஃபில் ஆகும், இதெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னோமோ, அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, ஃபில் ஆகிட்டுருக்கு அதன் அடிப்படையில். ஸோ அதையும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதேமாதிரி இதுக்கப்புறம் இன்றைக்கே வந்து டைப்பிஸ்ட் டே 1 முடிவில் இன்னொரு வீடியோ போட போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில், அதாவது ஒரு சில பேர் வந்து இந்தந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்பாங்கள்ல, ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ எந்த ஆர்டரில் எடுத்துகிட்ருக்காங்கன்றது அப்போ தான் உங்களுக்கும் தெரிய வரும். ஆல்ரெடி வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை நம்ம பண்ணோம், இப்போ டைப்பிஸ்ட்டுக்கும் அதை பண்ண போகிறோம். மறுபடியும் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணுறேன், ஸ்டெனோவுக்கு வீடியோ கிடையாதுங்க, ஓகேங்களா.
நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டெனோவில் கவுன்சிலிங்கே 3 நாள் தாங்க நடக்க போகுது. அதில் எந்த டே வரைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கம்யூனல் கேட்டகரிக்கு இந்த கம்யூனல் கேட்டகரி, அதாவது ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரிக்கும் இந்த ரேங்க் வரைக்கும், கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம்ல, அதுதாங்க ஃபைனல் வீடியோ. அதுக்கு மேலே எந்த வீடியோவும் இல்லைன்றதை நான் பலமுறை மென்ஷன் பண்ணியிருக்கேன். திருப்பி கேட்டுட்ருக்கீங்க. ஸ்டெனோக்கு வீடியோ அவ்வளோதான். ஓகேங்களா? டாப் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் வந்து நான் வேணால் வரிசைப்படுத்தி கொடுக்குறேன். அதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்க போகிறாங்க, எதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி எடுப்பாங்க, அந்த டாப் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இந்தந்த கம்யூனல் ரேங்க்குக்கு இந்தந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குன்றதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா ஸ்டெனோவில் இருக்கிறதே ஒரு குறைவான வேக்கன்சி தான், 1000 வேக்கன்சி தான். ஸோ அதுக்கு இந்தந்த கம்யூனல் கேட்டகரிக்கு இந்தந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம அதை வெளிப்படையாகவும் அதை எக்ஸாக்டாகவும் அது எனக்கும் சொல்ல தெரியலன்றதையும் நான் உண்மையாகவும் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு செஷன் மட்டும்தாங்க நீங்கள் நினைக்கிற டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும். நீங்கள் ஸ்டெனோவில் பொறுத்த வரைக்கும் டே 1ல் வெறும் ஃபஸ்ட்டு செஷனில் மட்டும்தான் ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசிக்கு நீங்கள் நினைக்கிற டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும். அதுக்கு அடுத்த செகண்ட் செஷன்லேயே மிடில் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் வந்துடும். நீங்கள் 2வது நாள் போனாலே உங்களுக்கு மிடில் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் தான் கிடைக்குமே தவிர டாப்பில் இருக்கக்கூடிய ரெவன்யூ, ரிஜிஸ்ட்ரேஷன், பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், கமர்ஷியல் டேக்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. செகண்ட் டே போனால் கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் ஸ்டெனோவில். அதனால் நம்ம வந்து இந்தந்த ரேங்க்குக்கு இந்தந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு செஷனில் போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட். அதுலேயுமே ஃபஸ்ட்டு ஒரு 50-100 இருந்தால் மட்டும்தான் ஸ்டெனோவில் வந்து உங்களுக்கு ரெவன்யூ, ரிஜிஸ்ட்ரேஷன், பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், கமர்ஷியல் டேக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். அந்த ஃபஸ்ட்டு செஷனுக்குள்ளே இருக்கணும். செகண்ட் செஷனுக்கு போயிட்டிங்கனாவே என்ன ஆகும்னா இந்த ரெவன்யூ, ரிஜிஸ்ட்ரேஷன், பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசிக்கு கட் ஆயிரும். அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாயிரும். செகண்ட் டே போனீங்கன்னா கண்டிப்பாக ரெவன்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், கமர்ஷியல் டேக்ஸ் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பே இல்லைங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதுவும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஸ்டெனோ, கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப ரேங்க்கு முன்னாடி இருக்கணும் ஸ்டெனோ. அப்போ ஏன்னா ஸ்டெனோவில் வேக்கன்சி கம்மி, அதுலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கன்சி கம்மி, கோர்ட்டு வேக்கன்சி தான் அதிகமாக இருக்குது. புரியுங்களா? செகண்ட் டேவே உங்களுக்கு என்ன ஆகும், செகண்ட் டேவே வந்து கோர்ட்டு வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். மொத்தம் நடக்கிறதே 3 நாள் கவுன்சிலிங் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் டேலேயே கடைசி வர என்ன ஆகும், கோர்ட்டெலாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? செகண்ட் டேலாம் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஒரு மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு டே செகண்டு செஷன்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிடும். செகண்ட் டே போகிறவங்களுக்கு மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் அந்த நீங்கள் கடைசி லெவல், அதாவது கேண்டிடேட் மனசில் இருக்கக்கூடிய அந்த கடைசி லெவல் டிபார்ட்மெண்ட்லாம் செகண்ட் டேலேயே வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டெனோவுக்கு வந்து நம்ம தனித்தனியாக வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்க, அது போட முடியாது. ஒரு 5,000 வேக்கன்சி 10,000 வேக்கன்சி இருக்கும்போது ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளால் வீடியோ போட முடியுது. டைப்பிஸ்ட்டு ஒரு 2,500 2,300 வேக்கன்சி இருக்கப்போ போட முடியும். ஸ்டெனோவில் ஒரு 800 வேக்கன்சி 900 வேக்கன்சிக்கு நம்மளால் இது மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வீடியோ போட முடியல. பட் ஒரே ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸ்டெனோவுக்கு டாப் டு பாட்டம் டாப் டிபார்ட்மெண்ட்லாம் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸ்டெனோவுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து வரிசைப்படுத்தி நான் போட்டு காமிக்கிறேன். நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்தந்த டிபார்ட்மெண்ட் இந்தந்த ரேங்க்குக்கு அவைலபிளாக இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்கிறது கஷ்டம். நீங்கள் ரொம்ப என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. ஓகேங்களா? எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே ஸ்டெனோவில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வரேன். திருப்பி அதை நான் ஒவ்வொரு டைம் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சில பேர்த்துக்கு கோபம் கூட வரும். இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியலன்றதை நான் ஒத்துக்கிறேன். அது தெரியல, அப்படியே ப்ரிடிக்ட் பண்ணாலும் அது சரியாக வருமானு தெரியல. அதனால் அந்த இடத்துல அமைதியாக இருந்துட்டு போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்டெனோக்கு என்கிட்ட ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. முன்ன மாதிரி இல்லைங்க ஸ்டெனோ. இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ பேர் ஆப்ஷன்ட் ஆனாங்க. ஏகப்பட்ட பேர், எக்கச்சக்க பேர் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு டேலேயே வந்து பார்த்திங்கன்னா 100 ஆப்ஷன்ட் வரும். 400 பேர் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. 100-150 ஆப்ஷன்லாம் வந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ 180 கூட போயிருக்கு ஒரு சில டைமு. ஸோ ஸ்டெனோவில் அவ்வளோ ஆப்ஷன்ட் ஆனாங்க. இப்போல்லாம் இல்லைங்க, ஜாப் கிடைக்கிறதே பெருசுன்னு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு போயிடுறாங்க. புரியுதுங்களா? அதனால்
நம்ம அதை எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியல. நம்ம நினைக்கிறோம், அதாவது நிறைய பேர் நினைக்கிறீங்க இது மாதிரி நல்ல டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லும்போது அது ஃபஸ்ட்டு செஷன் மட்டும்தாங்க நீங்கள் நினைக்கிறது கிடைக்கும். செகண்ட் செஷன்லேயே மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்டெனோவுக்கு வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். மறுபடியும் சொல்கிறேன், டாப் லெவல் டிபார்ட்மெண்ட் அதிலேருந்து ஆர்டர் படுத்தி லோ லெவல் வரைக்கும், அதாவது டாப் லெவல்லேருந்து கடைசி லெவல் வரைக்கும், அதாவது எந்த ஆர்டரில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் போய் சூஸ் பண்ணுறாங்களே அந்த ஆர்டரை சொல்கிறேன். டாப் டு பாட்டம் வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம். தேங்க்யூ.